ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் அபினவ். ஆக்சுவலா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, சார் கீழே ஒரு 3 பெடல் இருக்கு, இந்த பெடலுக்குலாம் எந்த கால் எங்க வைக்கணும்னு தெரியல, ஆட்டோமேட்டிக் வண்டி நான் ஓட்டுறேன், ஆட்டோமேட்டிக் வண்டியில 2 பெடல் தான் சார் இருக்கு, ஆனா இந்த மேனுவல் கார்ல 3 பெடல் இருக்கு, ஸோ இந்த 3 பெடலையும் நான் எந்த கால் எங்க வைக்கணும்ன்றதே ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு சார் அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த பதிவு, தெரியாதவங்களுக்காகவும் இந்த பதிவு. ஸோ இதை வந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லெஃப்ட் கால்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கிளட்சுக்குங்க, ஆக்சிலரேட்டர் பிரேக் இது வந்து பாத்தீங்கன்னா ரைட் லெக். சோ இந்த ஆக்சிலரேட்டர் பெடல் மேல எல்லாருமே என்ன பண்றோம்னா, ஒரு எமர்ஜென்சினா ரைட் லெக் ஆக்சிலரேட்டர் பெடல் மேல தான் எடுத்துட்டு போய் வைக்கிறோம். அது முற்றிலும் தவறுங்க. ஆக்சுவலா ஆக்சிலரேட்டர் பண்ணீங்கன்னா வண்டி ரொம்ப வேகமா ஓடும், நீங்க கிளட்சை முழுசா ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. சோ அந்த தவறு நம்ம செய்யக்கூடாது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கிளட்ச்ல வந்து லெஃப்ட் லெக் எப்பயுமே இருக்கணும். பிரேக்குக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரைட்டு காலை வைக்க போறோம். வச்சுட்டு ஆக்சிலரேட்டர் இந்த ரைட்டு கால் வந்து ஜஸ்ட் இப்படி டில்ட் பண்ணி தான் நீங்க ஆக்சிலரேட்டரை டச் பண்ண போறோம். இதான் நம்ம இன்னைக்கு இந்த கார்ல செஞ்சு பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கோ. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஷிஃப்ட் கார்ல உட்காந்துருக்கேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பெடல், இந்த 3 பெடல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலரேட்டர், இந்த நடுப்புற இருக்கிறது பிரேக்கு, இந்த ஓரத்துல இருக்கிறது கிளட்ச்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? சோ கிளட்ச் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் லெக் எப்பயுமே முழுசா 100% உள்ள போய் வெளியே வரணும். சரிங்களா? அடுத்து இந்த ஆக்சிலரேட்டர் மேல எப்படி சார் நான் காலை வைக்கிறது இந்த ரைட் லெக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ பிரேக் மேல ஜென்டலா காலை வச்சுங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா டோன்னு சொல்லுவோம், காலுடைய கீழ்பாகம். இந்த காலுடைய கீழ்பாகம் பாத்தீங்கன்னா தரையில படுற மாதிரி வச்சுங்க எப்பயுமே. சரிங்களா? தரையில படுற மாதிரி வச்சுக்கிட்டு பிரேக்குக்கு நேரம் கால் வச்சிருக்கணும். வச்சுட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்கும் பொழுது ஜஸ்ட் இப்ப பாருங்க, இந்த மாதிரி டில்ட் பண்ணி உங்களுடைய வலது கால் கட்டை விரல் மட்டும், அதாவது ரைட்ல, சரிங்களா, இந்த டோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் புஷ் பண்றதுக்கு, பிரேக் வந்து பாத்தீங்கன்னா முழு காலையை வச்சு அமுக்கிறதுக்கு. சோ இப்படிதான் வந்து நீங்க கிளட்ச் மேலையும் ஆக்சிலேட்டர் பிரேக் மேலையும் பாத்தீங்கன்னா ரைட் லெக்கும், கிளட்ச் மேல பாத்தீங்கன்னா லெஃப்ட் லெக்கும் வச்சு யூஸ் பண்ணணும். இப்ப ஒரு எமர்ஜென்சி வருது, அந்த டைம்ல முதல்ல கிளட்சை மறிச்சிட்டு பிரேக் அடிக்கவும் வசதியா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இதை நீங்க செஞ்சு பாக்குறோம்.